வெள்ளிக்கிழமை காலையிலேயே குட்டி விளாக் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 8 கிட்ட செம்பருத்தி பூத்துருக்கு. கீழேயும் கொஞ்சம் பூத்துருக்கு. இன்றைக்கி வந்து மாலை போட போகிறேன். காலையிலே எழுந்தாச்சு, குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே ஃபுட்டு போட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. காலையில் எழுந்ததும் முதல்ல இதுதான் வேலை. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம். ஐயப்பாவெல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன். இந்த பூவெலாம் போடல. லக்ஷ்மியையும் கலசமாக பாவிச்சு குழந்த மாதிரி உட்கார வச்சுருக்கேன். இத்தனைத்தும் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பாக்கும் லக்ஷ்மிக்கும் பூஜை நடந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து கோலம் முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே வாசலில் கோலம் போடுறப்ப இந்த மாதிரி கோலத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு ஐயர் சொல்லிட்டு போனார். அவராக நிறுத்தி சொல்லிட்டு போனார். அன்னிலேருந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள். மாலை போடுறதுக்காக கோயிலுக்கு வந்தாச்சு. பதினாறாவது வருஷம் வந்து இன்னைக்கு முதல் நாள் மாலை போட்டுட்டேன். எல்லாம் வந்து ஆரத்தி எடுத்துக்கோங்க. நெய்வேத்தியம் கேசரியும் பழம். ஐயப்பனுக்கு அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.